உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தம்பி நீங்க தானே படம் பிடிக்கிற புலிகேசி? ஆமா. வாங்க இந்த பக்கம். என்னடா விஷயம் இருக்குல்ல? என்னடா விஷயம்? என் தங்கச்சி மின்னலுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நீங்க தான் வந்து படம் பிடிக்கணும். தங்கச்சி மின்னலுக்கு ஃபங்க்ஷனா? அது என்ன யுனிவர்சிட்டில ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? இல்ல காமன்வெல்த் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கிருக்கா? அப்படினா ஜனாதிபதி அப்துல் கலாம் 10 பெண் சயின்டிஸ்ட செலக்ட் பண்ணாரே, அதுல உன் தங்கச்சி இருக்குதா? அதுவும் இல்ல. அப்ப எதுக்குடா இந்த ஃபங்க்ஷனை வைக்கிற? அதை விட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி மின்னல் மரப்புல உட்கார்ந்துட்டா. மரப்புல உட்கார்ந்துட்டாளா? அப்படினா அதான் பெரிய மனுஷியா உட்கார்ந்துட்டா. அப்ப இவ்வளவு நாளா உட்காராமலா இருந்தா? அவளுக்கு ஏதாவது பைல்ஸ் கம்ப்ளைண்டா? என் தங்கச்சி மின்னல் வயசுக்கு வந்துட்டா, நீங்க தான் படம் பிடிக்கணும். படம் பிடிச்சு பத்திரிக்கை அடிக்கணும், போஸ்டர் அடிக்கணும், ஊரெல்லாம் பஸ் கார்லாம் ஒட்டணும், அதை வச்சு நான் ஃபங்க்ஷன் வைக்கணும், நான் வசூல் பண்ணணும். அட பாவி, ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றதுங்கிறது சாதாரண இயற்கை நிகழ்ச்சிடா. அத போய் கட்சி பேரணி மாதிரி மாநாடு மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடணுங்கிறியே, இந்த அசிங்கத்துல என் கேமரா படம் பிடிக்காது போடா. அது அப்படிலாம் சொல்லாதீங்க. என் தங்கச்சி மேல உசிரே வச்சிருக்கேன்னு அந்த சாகியத்தை மாத்திக்கவே முடியாது. கண்டிப்பா நீங்க தான் வந்து படம் எடுத்துறேன்னு. டேய், பாசமலர் சிவாஜி மாதிரி ஃபீல் பண்றியே? உன் சாவித்திரியை நான் பார்த்தே ஆகணும். வாங்கனே வா. யோ, என்னையா நடு வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்கு? முருகமாவே குச்சி கட்டி இருக்கான். உள்ளதான் மின்னல் இருக்குது. குச்சி கட்டிட்டான அவன். பொண்ணை வர சொல்லு, போட்டோ எடுத்துருவான். அம்மா மின்னல் படம் முடிக்கிற வந்திருக்காக, முகத்தை காட்டுமா. இவ்வளவு வேகமா வந்தா நான் எப்படி எடுக்க முடியும்? மறுபடியும் வர சொல்லியா? அம்மா படம் பிடிக்கிற வந்திருக்காக, மறுபடியும் முகத்தை காட்டுமா. இந்தா இதே மாதிரிதான் அங்கேயும் வேகமா வந்துச்சு. அவன் ஏமாந்த மாதிரி நான் ஏமாற தயாரா இல்ல. நிதானமா வந்தாதான் எடுக்கிற போட்டோ உள்ள உளும். வர சொல்லியா? அம்மா மின்னல் ஒழுங்கா காட்டுமா. இந்த மாவு கிரைண்டருக்கு பேரு தான் மின்னலா? இதான் உன் தங்கச்சியா? என்ன சந்தேகம்? 40 வயசு இருக்கும் போல இருக்கு. இப்பதான் உட்கார்ந்துச்சா? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. கொஞ்சம் லேட் ஆகலடா, உலக லேட் ஆயிருக்கு. இதையெல்லாம் என் கேமராவில படம் பிடிச்சேன்னு வையேன், என் கேமராவுக்கு வயசாயிடும். நான் வர்றேன். என்னடா ரவுடித்தனம் பண்ற? தங்கச்சி வாழ்க்கை இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒழுங்கா படம் பிடி, இல்லாட்டினா உயிரோட போக மாட்டேன். அம்மா மின்னலு படம் எடுக்கிறவ போயிட்டாங்கம்மா, நான் எடுக்கிறேம்மா. பின்னாடி பாத்திரம் கழுவிட்டு இருக்கே ஒரு பட்லி. ஆமாண்ணே. அதையும் ஒரு டைட் எடுத்து வச்சுக்கோ. சரிண்ணே. டேய் புலிகேசி, கஸ்டமரை பாடுறா. யாரு கஸ்டமரு? பட்லர். நான் பட்லர் இல்ல, பேச்சுலர். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப உங்களுக்கு என்னதான் தேவை? 2 ஆனியன் ரவா, 2 ஒரு கீ ரோஸ்ட், 2 நூடுல்ஸ், 4 பிளேட் நான், 2 கோபி மஞ்சூரியன், ஒரு ஆலு பரோட்டா. இது உங்களுக்கு போதுங்களா? போதும்பா, நான் டயட்ல இருக்கேன். டயட்டா? அப்புறம் மறந்துட்டேன். ஒரு பஞ்சாபி தாலி. பஞ்சாபி தாலியா? தமிழன் தாலியே அந்துரும் போல இருக்கே. என்ன மேன் வளர்ற? வளரல மேடம். உங்களுக்கு தாலி கட்டின புருஷனுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்க என்னைக்காவது செய்து போட்டிருக்கீங்களா? எங்க வீட்ல கிச்சனே இல்ல. ஏன்? வாஸ்துபடி கிச்சனே வைக்க கூடாதான். அடி பாவீங்களா, உங்க வாய்க்கு வசதிக்கு ஏத்த மாதிரி வாஸ்துவ மாத்தி புட்டீங்களேடி. யோ, தோசை ஆர்டர் பண்ணனே, எங்க தோசை? இனிமே அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. ஏன்? எல்லாத்தையும் மேடமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இனிமே நாளைக்கு சரக்கு வாங்கி தான் சமைக்கணும். இது ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா, வேஸ்ட் ஃபுட். மேடம் போதும்டா. செல்போனை கார்லயே வச்சிட்டு வந்துட்டீங்க. நீ யாருப்பா? மேடம் டிரைவரா? இல்லைங்க சார், மேடத்தோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? என்னடா கலட்டி போட்ட பேண்டேட் மாதிரி இருக்கிற? சார் நான் நல்லா தான் சார் இருந்தேன். மேடத்தை கட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படி நொந்து நூலாயிட்டேன். ஆடா பாவமே, மேடம் சாப்பிடும் போது தட்டுல இருந்து சிந்துனது செதறனதை எடுத்து சாப்பிட்டிருந்தாலே நல்ல எஸ்பிபி மாதிரி பாடி வந்திருக்கு மேடம் உனக்கு. ஆர்டர் பண்ணதெல்லாம் பார்சல் பண்ணி கார்ல எடுத்துட்டு போய் வை, வீட்ல வந்து சாப்பிடுறேன். அப்ப இங்க சாப்பிடலையா? திரும்பவும் ஆர்டர் பண்ணு. ஆல் கம்ஃபர்டபிள், ஃபீல் அட் ஹோம். ஓகே, இந்தா இத அணைச்சிரு. அணைச்சிட்டேன். நீங்க தான் அக்னி ஏவுகணையை விட்டவரா? இல்லையே, எது கேக்குற? இல்ல, நீங்க என்ன கூப்பிட்ட ஸ்டைலையும் லெக் பீஸ தூக்கி மேல வச்சிருக்கதையும் பார்க்கும்போது எனக்கு அப்படி கேட்க தோணுச்சு. ரிலாக்ஸ் பண்ணுங்கறயா. பண்ணிக்கங்க. என்ன சாப்பிடுறீங்க? 2 குஷ்பு, 2 சிம்ரன், 2 ஜோதிகாயா. அவங்களே ஆளுக்கு ஒருத்தர் தானே இருக்காங்க, நீங்க 2 கேக்குறீங்க. யோ, குஷ்புன்னா இட்லி, சிம்ரன்னா தோசை, ஜோதிகான்னா வடையா? இது கூட தெரியாம சப்ளையரா இருக்கிற? சாரி சார், முத நாள் எனக்கு சர்வீஸ் பத்தல. ஏன் சார், அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுங்க, அவங்க பேரை கொண்டு போய் சாப்பிடுற பொருளுக்கு வச்சு கூப்பிடுறீங்களே, இது தப்பு இல்லையா சார்? யோ, நாங்க காசு கொடுத்து படம் பார்க்கலன்னா அவங்க இந்த ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்களா? முடியாது சார். சாரி சார், அந்த 3 ஐட்டமும் ரெடி ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும் போல தெரியுது. அது வரைக்கும் ஒரு பிளேட் நெப்போலியன் சாப்பிடுறீங்களா? ஓ ஷிட், அதெல்லாம் கூட சாப்பிடுவீங்களா? ஏய், ஏதோ நெப்போலியன் சொன்னல, அதையாவது முருகலா போட்டு எடுத்துட்டு வா. எடுக்கிறேன். சாப்பிடுறா. ஆட்டோல வந்து இறங்க மாட்டி 5 எழுப்பு நகர்ந்து. வணக்கம் தம்பி. ஏய், நீதானே கோர்ட் வாசல்ல சாட்சிகளை வெட்டி கொள்றது? ஆமா தம்பி. வடிவேலு அக்கவுண்ட்ல சாப்பிட்டது உங்க குரூப் தானே? இப்ப அதெல்லாம் எதுக்கு தம்பி?
என்ன இது பாரதி ராஜா ஷூட்டிங் மாதிரி இவ்வளவு கிரௌட் நிக்கிறாங்க? நீங்க போட்டோ எடுக்கிறத பாக்கணுமா? அப்படியா? வணக்கம் வைக்கிறேன் பாரு. என்ன இருந்தாலும் கிராமம் கிராமம் தான், அவங்க மரியாதையே தனிதான். இன்னும் பாருங்க நம்ம பயல்களோட பாசத்தை. அப்படியா? வாங்க ஐ வாங்க. அம் வெரி ஹாப்பி. ஓகே, நான் போட்டோ எடுக்க வேண்டிய நாட்டாம யாரு? இவரா இல்ல இவரா இல்ல இவரா? இங்க இங்க எங்க அப்பா நாட்டாம. இதுவா நாட்டாம? ச்சே, டேய் ஆட்டோவை திருப்படா, நம்ம வீட்டுக்கே போலாம்டா. காத்து போன பழுவூர் மாதிரி கிடக்கு, இத போய் நாட்டாமன்னு அண்ணா எப்படி நம்புவாரு? மீசையை பார்த்தா நாட்டாமன்னு தெரியல. ஐய்! மூக்குக்குள்ள இருந்து 2 தொடப்பக்கட்டையை சொருகி வச்சிருந்தா அதுக்கு பேரு மீசையா? பூனை கூட தாண்டா மீசை வச்சிருக்குது. ஒரு நாட்டாம எப்படி இருக்கணும் தெரியுமா? வாயெல்லாம் வெத்தலையை போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க செப்புல புடிச்சுன்னு துப்பிக்கிட்டு இருந்தாருன்னா அவரு நாட்டாம. டிராக்டர் டயர்ல செய்த செருப்பை போட்டுக்கிட்டு வில்லு வண்டியில வந்து இறங்கி சரக்கு நடந்து வந்தாருன்னா அவரு நாட்டாம. தாய்மாமன் பெருமையை பத்தி ரவுண்ட் ட்ராலில ஒரே ஷாட்ல யாரு பேசுறாங்களோ அவரு நாட்டாமடா. இவர் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தாரு. ஆ. காட்டுக்கு ஒத்தையில வேட்டைக்கு போனாருன்னா ஆ. 10 யானைய ஒரு கயத்துல கட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு வருவாரு. அதான்டா யானைங்களுக்கு மதம் பிடிக்குது. அப்ப போட்டோ எடுக்காம ஏன்டா இப்ப என் உயிர் வாங்குறீங்க? என்னையா அறிவு கெட்டதனமா பேசுற? என்ன? ஆரோக்கியமா இருக்கும்போது போட்டோ எடுத்தா ஆயுள் குறைஞ்சிருமில்ல? போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிருமா? ஆமா. அட அறிவு ஆஃப் ஆனவங்களா இன்னும் அதே கண்டிஷன்ல இருக்கீங்களா? கேமராவை கண்டுபிடிச்சவன் இப்ப இருந்திருந்தா எவ்வளவு வருத்தப்படுவான் தெரியுமா? டாக்டர் அப்துல் கலாம் அனுப்புன சேட்டலைட்ல இருந்து பூமியவே இப்ப போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்கடா. அதனாலதான் பூமியில பூகம்பம் வருது, அங்கங்க எரிமலை வெடிக்குது, பூமியோட ஆயுசே குறைஞ்சிட்டு இருக்கியா? அடடா, பூமியோட ஆயுசையே குறைச்சிட்டாங்களடா. இவங்களை திருத்தணும்னா இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்டா. போட்டோ எடுத்தா ஆயுசு குறையாதுன்றதை இப்ப நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதையெல்லாம் எக்ஸ்ரே தான் எடுக்க முடியும், இருந்தாலும் போட்டோ எடுக்க ட்ரை பண்றேன். கேமராவை கொண்டு போய் அங்க வைடா. எங்க அப்பா நாட்டாமையை தூக்கி இங்க வைடா. மெதுவாடா, மெதுவா மெதுவா. இங்க குட்டியாச்சே. நாட்டாம உட்காந்துட்டாரா? அவர் அப்படியே நேரா என்ன பார்க்க சொல்லு. நேரா பாரியா? கொஞ்சம் மேல பாரு. ஓகே, சிரிக்க சொல்லி அந்த ஆளை. சிரிச்சிட்டு தானே இருக்காரு. அட பாவமே, வாயில புதர் மாதிரி மீசிய வச்சிருக்காரா, உள்ள என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குதா? ஓகே, ஆல் செட் ரெடி. அப்படி ஸ்லைட்டா லெஃப்ட். அப்பா கொஞ்சம் சிரிப்பா. முடியலாம் கொட்டி போச்சு. இதுக்கு தான் ரொம்ப யோசிக்காதேன்னு சொன்னேன், கேட்டியா? அங்க பாத்தியாடா, சிங்கம் சீப்பு வச்சிருக்குது, கீப்பு வச்சிருக்குதா? ஓகே. தம்பி எங்க நாட்டாமி போட்டோ எடுக்காத ஐயா, அல்பாயுசுல போயிருவாரு ராசா. ஆமா, 16 வயசு அல்பாயுஸ்ல போயிட போகுது. ஏற்கனவே எட்ஜ்ல இருக்காரு. இப்ப இருக்கிறதே ஓவர் டைம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. போ போ போ. சொன்னா கேளு ராசா. ஆக்காட்டு கிளவி. ஆ. என்னடா இது, பிலிம் டெவலப் பண்ற ரூம் மாதிரி ஒரே இருட்டா இருக்குது. எனக்கு மூட் அவுட் ஆகுதா? போ சொல்லுங்க. போ போ. இதான் அந்த கீ போல இருக்கு. ஓகே. அப்பா அப்பா, என்னடா இவ்வளவு நேரம் நேரா பாத்துக்கிட்டு இருந்தாரு, போட்டோ எடுக்கும்போது தரைய பாக்குறாரு. தரைய பாக்கலனா தலை தொங்கிடுச்சுல. தலை தொங்கிருச்சா? அட பாவி, எங்க அப்பனை போட்டோ எடுத்து கொன்னுட்டியடா. வெளிச்சத்துல விச வச்சிட்டியடா. அவனை புடிச்சு மரத்துல கட்டுக்கடா. விடாதீங்கடா. டேய் எஸ்கேப் ஆயிடுடா. ஆட்டோவை கட் பண்றா. நின்னா எந்த கட் பண்ணிடுவாங்கடா. ஸ்டாப் 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 ஸ்டாப். எல்லாரும் இறங்குங்க கீழே. சீக்கிரம் கொண்டு போய் எல்லாத்தையும் அங்க கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. போங்க போட. சீக்கிரம் போறனா லேட்டா போய்கிட்டு. ஓ, ஆட்டோக்கு காசை கொடுத்துட்டு அப்புறம் மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். கூப்பிட்டீங்களா? ஐசா காசு கொடுக்காம போற? ஓ, நான் மறந்துட்டேன். மீட்டரை கட் பண்ணுப்பா. என்ன இது, மீட்டரே பத்தி எரியுது. சூடு வச்ச மீட்டரியா? அதான் நீ கண்டுக்காத. அட பாவமே, அதுக்காக தேனாம்பேட்டையில குடிசைங்க எரியுற மாதிரி எரியுதையா? எவ்வளவு மீட்டர் ஆயிக்குன்னு பாரு. 30 ரூபா தான் ஆகணும், ஆனா 60 ரூபா காட்டுது. நான் உனக்கு பணத்தை காட்டலைன்னா 40 ரூபா காட்டுவேன். பொருளை காட்டுவியா? இது இந்தா. சில்லற இல்லையே. அப்ப அடுத்த வருஷம் வாங்கிக்கிறியா? போய் மாத்திட்டு வாயா. மாத்திட்டு வரடா. மாத்திட்டு வரேன். இங்க வாங்கிட்டு. Excuse me, sir. Yes. Sorry for the disturbance, sir. No problem. Sir, theoretically speaking, I am a catering student. Carry on. But practically, I am a video cameraman. Sir. Good. Sir, see the hotel, sir. Great. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். So what? பட் என்னன்னா ஆட்டோல வந்துட்டேன். Oh. அவன் சேஞ்ச் இல்லங்கறான். Oh. 100 ரூபீஸ்க்கு உங்ககிட்ட சேஞ்ச் இருக்குமா சார்? Sorry sir, என்கிட்ட இல்ல. அப்படியா? பரவாயில்ல சார், ஒரு 50 ரூபாய்க்கு சேஞ்ச் இருந்தா கூட கொடுத்தீங்கன்னா. No brother. இல்லையா? இல்ல. அடடா, அவன் அந்த ஆட்டோக்காரன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றான் சார். Rascal sound. ஆமா சார். அதான் ஒரு 20 ரூபீஸ் கொடுத்தா கூட நான் அப்புறமா மேல போய் சேஞ்ச் மாத்தி கொடுத்துருவேன். What? ஆ. 20 rupees? ஆமா சார். திடீர்னு அவ்வளவு பணம் கேட்டா நான் எங்க போவேன்? என்னது திடீர்னு அவ்வளவு பணமா? Yes. 20 ரூபாங்கிறது உனக்கு அவ்வளவு பணமா? ஆ. அத திடீர்னு கேட்காம லெட்டர் போட்டு கேட்பாங்களா? ஏன்யா வேர்ல்ட் பேங்க்ல 20 கோடி கடன் கேட்ட மாதிரி ஷாக் ஆகுற? யார பார்த்து? சாரி, டென்ஷன் ஆகாதீங்க சார். ஆ. ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட அவனுக்கு ஓ, கொடுத்துருவேன் சார். 2 பேரும் பார்த்தா பராரியா இருக்கீங்க. 100 ரூபாய்க்கு அமைச்சு பிலிம் காட்டியா? இல்ல அது வந்து இந்தா 5 ரூபா. ஆ. 2 பேரும் ஆளுக்கு 250 எடுத்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு மீதிய வேல்டு பேங்க்ல போட்டு வை. ஆ. காலங்காத்தால வந்து மாட்டினா சாவுக்குறாக்கி. தபார், நியாயமா நடந்துக்கோ. ஆட்டோக்காரனே ஆளுக்கு பாதி எடுத்துக்க சொல்லிருக்கான். எனக்கு வர வேண்டிய 2000 ரூபாய் வந்தாகணும். டேய் பாக்கெட் காரா, ஒரு ஆட்டோக்காரன் என்ன பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்கான். ஏன்டா நியாயமா பார்த்தா
உன் ஒவ்வொரு பாக்கெட்லயும் 1 ரூபாய் இருந்தா கூட இந்நேரத்துக்கு உன் பாடியில இருந்து எனக்கு 50 ரூபீஸ் கிடைச்சிருக்கு மேடா. சாரி யுவர் பேட் லக். இப்போதைக்கு எந்த பாக்கெட்ல பணம் இல்ல. பணம் இல்லையா? ஆமா. அப்ப இது என்ன வெறும் பாக்கெட்டா? Yes. இது வெத்து பாக்கெட்டா? Yeah. இது காலியா? Correct. இது எம்டி. இது ஸ்டெயில். இது வேக்கன்ட். இது வாடகைக்கு கூட போறேன். ஏய், நீயே எம்டி பாக்கெட். உனக்கு எதுக்குடா இத்தனை பாக்கெட்? இத கிழிடா, இத வாங்குடா, இத பிச்சிரடா. தேவையில்லடா. இது வேணடா. இது வேணடா. நிக்கிடா. என்ன என்னோட மறு பக்கத்தை காட்ட வச்சிடாதடா. டேய், நீ என்னடா காட்டுறது? நானே திருப்பி பாத்துக்கறடா. எங்க வேற பாக்கெட் வச்சிருக்கியாடா? டேய், இது என்னடா? இது ஃபேஷன். மோசன் போற இடத்துல என்னங்கடா உங்களுக்கு ஃபேஷன்? Let's take some pictures. Please pose for us. Wonderful. I've never seen anything like this before. Please pose. Take some more. Some more snaps. Thank you. இங்க Who's பாருங்க. designed this dress for you? மேடம், this gentleman only designed it. Surely so glad to meet you. Would you like to come with us to Paris? நான் வரல தங்கச்சி, இந்த பிச்சைக்காரனை கூட்டி போ தங்கச்சி. Oh really? You're Very a good. wonderful Yes, model yes, for my pleasure. FTV. Yeah, Come with us? Sure. உங்களால பாரிஸ் போற சான்ஸ் கிடைச்சது சார். போடா. FTV ல இருந்து வருவோம் பாருங்க சார். Yes, sir. நாசமா போ. I'm Angela. What's ஏய், your name? ஏய் நிட்டையா, உன் ஆள் மேல கைய போட்டாடா. பாவண்ணே அசோக் ஒரு பாஸ்போர்ட் கடை வச்சாரு, அதுவும் சாம்பல் ஆயிடுச்சு. நம்மள விட்டா வேற யாருன்னு இருக்கு அவருக்கு? ஏன் நீ வேணா ஒரு 1.5 கோடி கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண? போங்கண்ணே, கிண்டல் பண்ணாதீங்க. பின்ன என்னடா, நீ என்ன வேர்ல்டு பேங்க் சேர்மனா? குடிக்கிறதே ஓசி ட்ரிங்க். அதுலயும் அந்த 9 டிக்கெட்டிங்க்கு என்ன உண்டோ அவ்வளவுதான் உளரணும். சரிங்க. சார், யாரா அது? விஸ்கி டைம்ல விசிட்டர்ஸா? பாருடா. பாக்குறேன். போட்டோகிராஃபர் வேணும். இல்லையா இங்க போட்டோகிராஃபர் புலிகேசிங்கிறது யாரு? அதையே அந்த ஃபிளாஷ் லைட்டை பார்த்து கேக்குறீங்க? நான் உங்களை பார்த்து தான் கேக்குறேன் தம்பி. ஓ, உங்களுக்கு ஹெட்லைட்ல ப்ராப்ளம் இருக்கா? ஐ எம் சாரி, நான் தான் புலிகேசி. உங்களுக்கு என்ன வேணும்? எங்க ராமு வெளிநாடு போறான், அவனை ஒரு போட்டோ எடுக்கணும். சாரி, எங்க அண்ணன் ஐஸ்வர்யா தவிர யாரும் எடுக்க ஓகே, மாட்டேன். தேங்க்ஸ். நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, ஆ. நானும் அந்த எண்ணத்தெல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஆனா இவங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் செத்து போன நாட்டாமையில இருந்து குத்த வச்ச தங்கச்சி வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ராமுவையும் எடுத்துடுறேன். எப்படி ராமுவை நிக்க வச்சு எடுக்கணுமா இல்ல படுக்க வச்சு எடுக்கணுமா? பாஸ்போர்ட் சைஸ்ல கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி எடுக்கணும். ஓகே, எடுத்துறேன். ராமுவை கூட்டி கொண்டாந்து உட்கார வைங்க. நான் அதுக்குள்ள லைட்டிங் எல்லாம் கரெக்ட் ஓகே, பண்றேன். தேங்க்ஸ். மறுபடியும் ஏன் அங்க பார்த்து பேசுறீங்க? உங்களை பார்த்து தான் சொல்றேன் ஐ தம்பி. எம் வெரி சாரி. நீங்க போய் கூட்டு வாங்க. கூட்டு வரேன். ராமு, நல்ல சிரிடா, சிரி. என்னடா ராமு ரெடி ஆயிட்டானா? லைட்டிங் எல்லாம் ஓகேயா? ஓகே அடிச்சுதான். என்னடா ஓவர் பதில நீங்க உளறீங்க? ஓகே, நான் ரெடி. லெட்ஸ் கோ ஃபார் தி டேக். வேர் இஸ் ராமு? பா பா பாபா 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 பாபு. யோ, ஏன் பாட்டு பாடுற? யோ, பாம்புன்னு சொல்ல முடியாம பாப்பாடு வாய் திக்குதியா? ஏயா ராமுன்னு சொல்லு, பாம்புன்னு சொல்லியா? நம்ம நாட்டுல ராமன்னு சொன்னாலே பாம்புன்னு தான் அர்த்தம். சீக்கிரம் படம் அடியா. உலகத்திலேயே முதல்ல படம் எடுத்தது இவருதாயா. இவரை எப்படியா நான் கேமராவில படம் எடுக்க முடியும்? ஆமா, வெளிநாட்டுல இவர் என்ன பிசினஸ் பண்றாரு? இவர் எங்கயா பிசினஸ் பண்றாரு? இவரை வச்சு நாங்க தான் லெதர் பிசினஸ் பண்றோம். ஆமா, இவர் பல்லையாவது புடுங்குனீங்களா? வண்டலூர் ஷூல இருந்து திருடிட்டு வரும்போது அதையெல்லாம் எவையா பாப்பான்? வண்டலூர் ஜூ பாம்பா, கவர்மெண்ட் பாம்பா, திருட்டு பாம்பா. காவல் இருக்கும் போதே ஏமாத்தி பாம்பை கடத்திட்டு வந்துட்டே நீ. கொஞ்சம் அசந்தா நீர் யானையே கடத்திட்டு வந்துருவியோ? உங்களை எப்படி சார் நான் கடத்த முடியும்? ரொம்ப தடா வட்டா உனக்கு. யூ ஆர் அண்டர். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. இருக்க சார். அப்படியா? சாரிண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணே. மெட்ராஸ் டிராபிக்கை பத்தி எனக்கு தெரியாதாடா? ஆமா, எப்படி இருக்கீங்க நீங்க? நீங்க இல்லாம எங்க எல்லாரும் கண்ணுல ஒரே தண்ணிண்ணே. தண்ணி அடிக்க உங்ககிட்ட காசு இருந்திருக்காது, அதனால தண்ணி வந்திருக்கும். யாரை ஏமாத்துறீங்க? ஆமா, எல்லாரும் நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கீங்களா? எடுங்க எடுங்க எடுங்க. நான் இல்லாத நாட்கள்ல நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒவ்வொருத்தரா படிங்க. கள்ள காதலுடன் சேர்ந்து கணவனை கொன்ற மனைவி கைது. பஜனைக்கு போன 16 வயது பெண்ணை சாமியார் கதற கதற கற்பழித்தார். கோர்ட்டு வாசலில் போலீசார் கண்ணெதிரே சாட்சிகள் வெட்டி கொலை. ஆசிரியரால் மாணவி கர்ப்பம். மனைவி தலையுடன் நடு ரோட்டில் நடந்து சென்றார் வாலிபர். கடவுளே, மறுபடியும் ஏன உள்ள போறீங்க? வேணாம்டா. ஒரு நாள்ல நடந்த சம்பவங்களே என்ன கதிகலங்க அடிக்குதா. ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டுல என்னென்ன நடக்க போகுதோன்னு தெரியலடா. நான் வரலடா உங்களோட. உள்ள மணி அடிச்சா சோறு இது மாமியாரு வீடுறா. என்ன தேடாதீங்கடா. என் சுயசரிதிய புக்கா எழுத போறேன்டா.